இலங்கையை பொறுத்தவரையில் இந்த கொரோனா பிரச்சனைகள் முடிந்தவுடன் நாங்கள் பள்ளிவாசலுக்கு வர இருக்கின்றோம், இந்து ஆலயங்களுக்கு வர இருக்கின்றோம், தமிழ் கிராமங்களுக்கு வர இருக்கின்றோம். எனக்கு ஒரு ஆசை, இலங்கையிலே காத்தாங்குடி நான் போக வேண்டும் என்று. காரணம், என்னைய பொறுத்தவரையில் என்கிட்ட நிறைய பேர் கூறியிருக்கின்றார்கள், காத்தாங்குடியில் இந்த மதுபான கடை இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது உண்மையா என்பது நான் கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டும். உண்மை உண்மை உண்மை. காத்தாங்குடியில் நான் நினைக்கிறேன் அம்ஜாத் உங்களிடம் கேள்வி கேட்ட அம்ஜாத் காத்தாங்குடியை சேர்ந்தவர். அம்ஜாத், உங்களது மைக் மியூட்டில் இருக்கிறது. அம்ஜாத் கூறுங்கள், அதை பற்றி கூறுங்கள் அம்ஜாத். நிச்சயமாக சாது அவர்களே, காத்தான்குடியிலே 100% முஸ்லிம்கள் வாழுகிற ஒரு பிரதேசம் அது. அதிலே நீங்கள் குறிப்பிட்டது போல மதுபான கடை அங்கே கிடையாது, தியேட்டர் பட கொட்டில் சாலை அங்கே கிடையாது, அதுபோல டிக்கெட் லொத்தர் அங்கே விற்பது கிடையாது. இது போல அதெல்லாம் இஸ்லாம் தடை செய்த விஷயம். இஸ்லாம் மார்க்கம் இதுகளை தடை செய்ததால் அங்கே கிடையாது. இவ்வாறான நீங்கள் நிச்சயமாக காத்தான்குடிக்கு வர வேண்டும். அதற்கு நீங்கள் எப்போது விரும்புகிறீர்களோ, நீங்கள் எனது முகநூலிலும் நண்பராகத்தான் இருக்கிறீர்கள், அந்த நாளை குறிப்பிட்டால் நிச்சயமாக உங்களை அழைத்து செல்வதற்கான பொறுப்பை நான் எடுக்கின்றேன். உங்களை கட்டாயம் நீங்கள் வர வேண்டும். நீங்கள் வந்து மதுபான கடை, அந்த டிக்கெட், அதே மாதிரி படமோட்டும் அறைகள் இல்லை என்று கூறினீர்கள். இது எல்லாமே புத்த பெருமான் தடை செய்தது. இந்த விடயங்களை நீங்கள் போதிக்க வேண்டும். இலங்கையிலே இது இலங்கையில் புத்த பெருமானின் உண்மையான தர்மத்தை சரியான முறையிலே போதிக்கவில்லை நான் நினைக்கின்றேன். அதே போல் அதை தமிழ் மொழியிலும் இலங்கையிலே போதிக்கவில்லை, அது ஒரு விஷயம். ஆனால் காத்தான்குடியிலே இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை என்று கேட்கும் போது நான் பெரும் சந்தோஷப்படுகின்றேன். காரணம், புத்த பெருமான் தடை செய்த அனைத்து விடயங்களையும் இன்று அதிகமாக இஸ்லாமியர் வாழக்கூடிய பகுதியிலே அவர்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள். அதற்கும் இஸ்லாமிலே அவர்கள் தடை செய்திருக்கின்றன. அப்பொழுது பாருங்கள், தர்மங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தடை செய்துதான் இருக்கின்றன. அப்பொழுது நானும் கேட்கிறேன், மேலிடத்திலே இது ஒரு பௌத்த நாடாக இருந்தால் ஏன் புத்த பெருமான் தடை செய்த விடயங்களை இந்த நாட்டிலே நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்கள்? அப்பொழுது காத்தாங்குடியிலே இந்த மாதிரி விடயங்கள் இல்லாமல் இருக்கும் போது பல பேர் அதை பார்த்து சந்தோஷப்படாமல் அது இரண்டாவது அராபியாக மாறிவிடுமோ என்ற எண்ணம் தான் அவர்களிடம் இருக்கின்றன. நிச்சயமாக காத்தாங்குடியில் இந்த மாதிரி விடயங்கள் இல்லாவிட்டால் உங்களது நகரத்திலும் இதுகளை தடை செய்யுங்கள். தடை செய்து அந்த நகரங்களையும் நல்ல ஒரு அழகான ஒரு நகரமாக உருவாக்குங்கள் என்று. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் காத்தாங்குடி என்கிற ஒரு நகரம். நான் நிச்சயமாக காத்தாங்குடி வர வேண்டும். காத்தாங்குடியிலே 100 துறவிகளை பாதையிலே கொண்டு வர வேண்டும், பாத்திரம் ஏந்தி. இஸ்லாமியர்கள் அந்த பாத்திரத்துக்கு தானம் கொடுக்க வேண்டும், தானம் வழங்க வேண்டும். இந்த மாதிரியான நட்புறவுகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த மாதிரி ஆசைகள் என்னிடம் இருக்கின்றன. நான் காத்தாங்குடி நிச்சயமாக வர வேண்டும், காத்தாங்குடியை சுற்றி பார்க்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் வாருங்கள். கட்டாயமாக நீங்கள் எப்போது வரப்போகின்றீர்கள் என்ற தேதியை சொல்லுங்கள். உங்களை அழைத்து வருவதற்காக காத்தான்குடியிலே இருக்கின்ற காத்தான்குடி பள்ளி வாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம் இருக்கிறது. அதுபோல காத்தான்குடியிலே பொது அமைப்புகள் இருக்கின்றது, காத்தான்குடி நகரசபை இருக்கின்றது. இவ்வாறு முக்கியஸ்தர்களோடு கலந்தாலோசித்து நிச்சயமாக நீங்கள் கூறுவது போன்று நீங்கள் அந்த ஊரை வந்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக வெளியிலே இருந்து கொண்டு சிலர் காத்தான்குடியை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களிலே இடம்பெற்ற ஒரு சிலர் செய்த தவறுகளுக்காக முழு காத்தான்குடி மக்களையும் பழிவாங்க துடிக்கின்றார்கள். நிச்சயமாக காத்தான்குடி மக்கள் மிகவும் கண்ணியமானவர்கள். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். நிச்சயமாக சேரர் அவர்களே, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எம் நாட்டிலே இஸ்லாமியர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து பல கவலைகளிலே வாழ்ந்தார்கள். அதே போல் வடகிழக்கிலே தமிழர்கள் யுத்தத்தினால் பல பிரச்சனைகளை சந்தித்து வாழ்ந்தார்கள். சாப்பாடை கைக்கு எடுக்கும் போது வெடிச்சத்தம் தான் கேட்டது. பாடசாலை பிள்ளைகள் போகும் போது வெடிச்சத்தம் தான் கேட்டது. இனிமேல் எம் இலங்கை நாட்டிலே யாரும் பயந்து வாழக்கூடாது.
நிம்மதியாக வாழ வேண்டும். யாரும் வன்முறைக்கு இறங்கக்கூடாது. இனிமேல் இலங்கை வாழும் இஸ்லாமியர்களுக்கோ தமிழர்களுக்கோ ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த இடத்துல நாங்கள் இருப்போம். நிச்சயமாக சாது அவர்களே, உங்களது வார்த்தைகள் உண்மையிலேயே மிகவும் மனதுக்கு இனிமையான வார்த்தைகளாக இருக்கிறது. நன்றி. உண்மைதான். என்னை போல் என்னிடம் உள்ள நண்பர் துறவிகள் எனக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் என்னை போல் இருக்கிறார்கள் சேவை செய்வதற்கு. நிச்சயமாக சாது அவர்களே, மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த உண்மையிலேயே இந்த நேரத்திலே அனைத்து சமூகங்களுக்கும் தேவைப்படுகிறது. இது முஸ்லிம்களுக்கான மாத்திரமான வார்த்தைகள் அல்ல. இது அனைத்து சமூகம், இலங்கை வாழ் உலகம் வாழ் இருக்கின்ற அனைத்து சமூகங்களுக்கும் இந்த ஒரு மனோநிலையோடு திறந்த மனதோடு பேசுகின்ற நல்ல வார்த்தைகள் அதிகம் தேவைப்படுகிறது. இதைத்தான் இஸ்லாமும் ரசூலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் கூட மிக அருமையாக சொல்லி இருக்கின்றார்கள். அந்த மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னது போன்று சர்தார் அவர்களிடம் சொல்கின்றேன், நீங்கள் தொடர்போடு இருக்கின்றீர்கள். காத்தான்குடிக்கு நீங்கள் நிச்சயமாக வர வேண்டும். காத்தான்குடியில் இருக்கின்ற நல்ல விடயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த மக்களுடைய மனோநிலையை நீங்கள் அறிய வேண்டும். இதை இலங்கை முழுவதும் கொண்டு போய் சொல்ல வேண்டும். நீங்கள் அதை நான் மிகவும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அதற்குதான் நீங்கள் சொன்ன போல் புத்த பெருமானின் தர்மத்திலே மதுபானம் தடை செய்யப்பட்டது, புகைத்தல் தடை செய்யப்பட்டது, அதே போல் தவறான ஆடைகள் விற்பதற்கு தடை செய்யப்பட்டது, அதே போல் விஷமருந்துகள் விற்பதற்கு தடை செய்யப்பட்டது. இந்த மாதிரி நிறைய விடயங்களுக்கு பௌத்த தர்மத்திலே தடை. நீங்கள் இதை செய்தால் உங்கள் மறுபிறவிக்கோ இல்லை உங்களது இறந்த பிறகு உங்களது ஆத்மா சாந்தி அடைவதற்கோ இது ஒரு முற்றுக்கட்டையாக இருக்கும் என்பது அழகாக விவரமாக கூறியிருக்கின்றார். அதிலேயும் முதலாவதாக கூறியது, நீங்கள் ஒரு துறவியாக இருந்தால் முதல் மற்ற சமயங்களோடு ஒற்றுமையாக இருங்கள் என்றுதான் கூறினார். மற்ற சமயத்திலே உள்ள மக்களுக்கு அன்பு செலுத்த சொல்லி கூறியிருக்கிறார் அவர். ஆகையால் எந்த நேரத்திலும் நான் பிறர் மனம் நோகும்படி என்னுடைய பார்வை கூட போக கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பலர் பார்த்து கொண்டிருக்கின்ற பலருக்கு இன்றுதான் அநேகமாக தெரிந்திருக்கும் புத்த தர்மம் கூறுகின்ற விடயங்கள் இத்தனை இருக்கிறது. இஸ்லாத்திற்கும் புத்த தர்மத்துக்கும் இடையிலான மிக பெரும் தொடர்பு இருக்கிறது என்கின்ற விடயம் இன்று தெரிந்திருக்கும். அதனால் நீங்கள் இவ்வாறு உடம்பு தெரியாத அளவுக்கு உடை உடுத்த கூறியிருக்கின்றார். மிக அருமையாக இருக்கு. இது போல நிகழ்ச்சிகள் நீங்கள் அடிக்கடி வர வேண்டும். இது உலகத்துக்கும் இலங்கை வாழ் மக்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். ராகுல ஹிமி அவர்களே, அது போன்று சர்தார் அவர்களே, இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.